இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவாக இரட்சகரின் நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், மத்திய 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என்ற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் யாரை தேட வேண்டும், எவைகளை தேட வேண்டும், ஏன் தேட வேண்டும், எப்பொழுது தேட வேண்டும் என்பவைகளை எல்லாம் குறித்து கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். அப்போ நாம் தேவனை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் மனுபுத்திரராகிய நாம் தேவனை நாம் தேட வேண்டும். இப்போ ஏன் நாம் தேவனை தேட வேண்டும்? சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை தேடினால் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன்னா ஐஸ்வர்யமும் கனமும் எல்லா பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று நீதிமொழிகள் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த எல்லா தங்கத்தையும் பொன்னையும் பார்க்கிலும் அவருடைய பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கிலும் அவருடைய வருமானம் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம் கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதக்காரன் சொல்வது போல அவரை தேடினால் நமக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறார். கர்த்தரை தேடும் இருதயம் என்ன ஆகுமா? மகிழும் என்று அதை தாவீது சொல்லுகிறார். தாவீது ராஜா அவருடைய தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தேடி அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண பொருட்டாக அந்த ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர ஆயத்தப்படும் பொழுது அவரை துதிப்பதற்காகவும் அவரை சேவிப்பதற்காகவும் அவரை புகழ்வதற்காகவும் லேவியர்களையும் பாடகர்களையும் ஏற்படுத்தி அவரை தேடி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத்-ஏதோமின் வீட்டிலிருந்து எடுத்து வரும் பொழுது அவருடைய இருதயம் மிகவும் மகிழ்ந்து அவன் பாடும் பொழுது தான் பாடுகிறார், கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும் என்பதாக அவன் பாடுகிறான். இப்போ கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது, மகிழ்ச்சி உண்டாகும். அதை தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், நான் பயப்படும் நாளிலே நான் கர்த்தரை தேடுகிறேன் என்று. அதே போல் பிரியமானவர்களே, நாம் மட்டுமல்ல, எல்லா ஜீவன்களுடைய கண்களும் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே தேவன் எல்லாரையுமே திருப்தியாக்குகிறார். சாலமோனுக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், தாவீது, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று. அப்போ நம்ம தேடினால் அவர் நமக்கு தென்படுகிறவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை என்று சொல்லுகிறார். தேடுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் சொல்லும் பொழுது நான் விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை என்று சொல்லுகிறார். உமக்கு நம்மை தேடுகிற கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நம்முடைய பயப்படும் நாளிலே கர்த்தர் நமக்கு அதிலிருந்து விடுதலை தருவார். அதே போல் ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது பிழைப்பீர்கள், கர்த்தரை தேடுகிற இருதயம் பிழைக்கும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து அசிரிய நாட்டுக்கு சிறையாக போவார்கள் என்று தேவனால் எச்சரிக்கப்பட்டு அந்த தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது, நீங்கள் தேவனை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் அவருடைய கோபாக்கினை நாளிலே அழிக்கப்படாமல் பிழைப்பீர்கள் என்று அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதே போல் நாம் பாவம் செய்து அவரை விட்டு தூரமாக இருந்தாலும் அவரை தேடி வரும் பொழுது நம்ம அந்த பாவத்திலே தண்டனைக்கு தப்புவித்து நான் பிழைக்கலாம். அதேமாதிரி செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது அவருடைய கோபத்தின் நாளிலே நீங்கள் மறைக்கப்படுவீர்கள்.
நாம் பாவம் செய்து அவருடைய கோபத்திற்கும் அவருடைய சாபத்திற்கும் நாம் ஆளாகி பயப்படும் பொழுது நாம் அவரை தேடினால் அவர் நம்மை அவருடைய கோபத்திற்கு நம்மை விலக்கி நம்மை பாதுகாப்பார். அந்த கோபாக்கினை நாளை குறித்து அந்த செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அந்த கோபாக்கினை நாள் மிகவும் உக்கிரமான நாள், பயங்கரமான நாள், மப்பும் மந்தாரமான நாள். அந்த நாளில் நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தேவனை தேடுங்கள். பிரியமானவர்களை, கர்த்தர் சொல்கிறார், என்னை தேடுங்கள் என்று, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் சொன்னதில்லை என்று சொல்லுகிறார். ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது. கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். மகிழ்ச்சியாக அவரை தேடும் பொழுது நம்முடைய இருதயத்திலே மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு திருப்தி உண்டாகும். கர்த்தரை தேடுகிற இருதயம் பிழைக்கும். நாம் கோபாக்கினை நாளிலே நாம் அந்த அவருடைய கோபத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவோம். அப்படிப்பட்ட தேவனை அனுதினமும் நாம் தேடும்படியாக நாம் பிரயத்தனப்படுவோம். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனை உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் அப்பா உம்மை தேடும்படியாக உம்முடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஏன் நான் கர்த்தரை தேட வேண்டும் என்று ஆண்டவரை தியானிக்க முடியாது செய்தீங்க சுவாமி. உம்மை தேடும் பொழுது எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் எங்கள் இருதயத்தை நீர் மகிழ்ச்சியாக வைப்பீர், எங்களை நீர் பிழைத்திருக்க செய்வீர், எல்லா பயத்துக்கும் எங்களை நீங்களாக்கி நீர் பாதுகாப்பீர். உம்முடைய கோபாக்கின நாளிலே எங்களை முகத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா மறைக்காதபடி ரட்சித்து பாதுகாப்பீர் என்கிற சத்தியங்களை நாங்கள் உணரும்படியாக செய்தீங்கப்பா. அப்படிப்பட்ட உம்மை தேடுகிற ஒரு இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை